ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை கடவுள் நிறைவாக உங்களுக்கு தந்து வழி நடத்த ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அருள் வாக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அதுவே நம்மை அனைத்து தீமைகளினின்றும் நம்மை மீட்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஆண்டவரினுடைய அமைதி அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உடன்படிக்கை பெரித் என்ற அந்த எபிரேய சொல்லுக்கு முறிந்து போன உறவுகளை இணைப்பது என்பது என்று பொருள்படுகிறது. எனவே அந்த உடன்படிக்கைக்குள் இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த காலங்களில் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் எண்ணி பார்ப்போம். கடந்த காலத்திலே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளே எவ்வளவு தூரம் நாம் அதை செயல்படுத்தி இருக்கிறோம், எவ்வளவு தூரம் அதில் நிறைவை கண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் ஒரு குறுகிய காலத்திற்குள் அந்த உடன்படிக்கையிலே ஒரு முறிவு ஏற்பட்டு விடுவதை நாம் பல நேரங்களிலே காணலாம். பொதுவாக புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களை எடுப்போம். அந்த தீர்மானங்களிலே நாம் எவ்வளவு தூரம் நாம் நிலைத்திருக்கின்றோம், இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் நுழைத்திருக்கிற நாமும் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே கடவுளுடைய அருள் வாக்கு இந்த புதிய ஆண்டிலே என்னவென்றால், நாகூம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே கடவுளோடு நாம் புதிய ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாகூம் நூல் கிமு 7ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால், ஆணவம் அகங்காரம் கொண்ட மக்களோ அல்லது நாடோ நிலைத்து நிற்காது என்பதற்கு இந்த பகுதி ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறவர்கள் அல்லது செயல்பாடுகளை செய்கிற நாடு முற்றிலுமாக தண்டிக்காமல் விடமாட்டார் என்பது கடவுளுடைய தீர்மானமாக அது இருக்கிறது. எனவே தான் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் ஏன் கொடுக்கிறார் என்றால், நினிவே பட்டணத்தினுடைய அழிவு, நினிவே பட்டணம் நீழ்ச்சியுற்றதை குறித்து மகிழ்ந்து பாடுகின்ற ஒரு பாடல், ஒரு கவிதை நூல்தான் இந்த நாகூம் நூல். எனவே இந்த நாகூம் நூலினுடைய அடிப்படையில் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இந்த பகுதியிலே 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் நல்லவர், நேர்மையாளர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழிகளை கற்பிக்கிறார். கடவுள் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாரும் இல்லை. இன்று பல சூழ்நிலைகளிலே மக்கள் மனிதர்களை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அரசியல் தலைவர்களை முன்மாதிரியாக வைத்திருப்பார்கள், ஒரு சிலர் ஆன்மீக தலைவர்களை முன்மாதிரியாக வைத்திருப்பார்கள், ஒரு சிலர் நடிகர்களை முன்மாதிரியாக வைத்திருப்பார்கள். இவர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள். ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் தவறான வழிகளிலே செல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், நல்லவர் ஒருவர் தான் நல்ல வழிகளை காட்ட முடியும். எனவே கர்த்தரை பின்பற்றி நடப்பது தான் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்கு. கர்த்தரை பின்பற்றி நடந்தோமே என்றால் கண்டிப்பாக அவர் நல்ல வழிகளிலே நம்மை இட்டு செல்வார். இந்த ஆண்டு முழுவதும் நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து நடப்பதற்குரிய
சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்று சொல்வார்கள். எனவே கெட்டவர்கள் நல்ல வழியை ஒருபோதும் காட்ட முடியாது. மனிதர்களை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது அவர்கள் கெட்ட வழிகளைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். எனவே அவர்கள் நல்ல வழிகளை ஒருபோதும் காட்ட முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு நல்ல வார்த்தை சொல்வார்கள், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை சொல்லிவிடுகிறேன் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் உன் கடவுள் யார் என்று சொல், நீ யார் என்பதை சொல்லிவிடுகிறோம் என்று நாம் சொல்லிவிடலாம். நம்முடைய கடவுள் அன்பானவர், நம்முடைய கடவுள் நல்ல வழிகளை காட்டுகிறவர்கள், நம்முடைய கடவுள் பழிக்கு பழி வாங்குவதற்கு தூண்டாதவர். எனவே அவரை பின்பற்றி நடக்கிற நாம் இப்படிப்பட்ட தவறான வழிகளை விட்டுவிட்டு சரியான வழிகளிலே செல்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே கர்த்தர் நல்லவர், அவரை இந்த ஆண்டு முழுவதும் அவரை பின்பற்றி நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, துன்ப நாளிலே அவர் காவலரன். புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம் 365 நாட்களும் நமக்கு ஏதோ நன்மையான காரியங்களை மட்டுமே பெற்றுக்கொள்கிற நாட்கள் அல்ல. ஒரு சில சூழ்நிலைகளிலே கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஒரு சில சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சில சூழ்நிலைகளிலே தோல்வி வரும், ஒரு சில சூழ்நிலைகளிலே வெற்றி வரும். சில நேரங்களிலே மனக்கவலைகள் வரும், சில நேரங்களிலே மகிழ்ச்சி வரும். இவைகள் எல்லாம் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது இன்பம் வரும்பொழுது துள்ளுவதும் துன்பம் வரும்பொழுது துவண்டு விடுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்வு. 7ஆம் நூற்றாண்டிலே மக்களுக்கு ஏன் இந்த வாக்கை அவர் கொடுக்கிறார் என்றால், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நம்முடைய வாழ்விலே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்கு துன்பம் வரும்பொழுதும், தொல்லைகள் வரும்பொழுதும், கஷ்டங்கள் வரும்பொழுதும் துவண்டு போகாமல் அவைகளையும் மகிழ்ச்சியையும் ஒன்று போல பாவிப்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே துன்ப நாளிலே அவர் காவல் அரணாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நாம் எல்லாவற்றையும் ஒன்று போல பார்க்கின்ற அந்த சூழல் ஏற்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. இந்த அரண் என்பது என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரண் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு அல்லது அக்கறை, அன்பு என்ற சொற்களை அதற்கு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே துன்ப நாளிலே காவல் அரணாக கடவுள் ஒருவர் தான் இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படி பக்தன் பாடுகிறான், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்மியமாக நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த பக்தன் நல்ல முறையில் பாடியிருக்கின்றான். அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, எனவே இரண்டாவது இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற காரியம், இக்கட்டு நாளிலே கடவுள் அரணான கோட்டையாக இருக்கிறார். எனவே நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழையும் பொழுது கடவுளுடைய அரணான கோட்டையாக இருக்கின்ற கடவுளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்ம மேல் அக்கறையோடு நம்மை வழிநடத்துவார். அவர் நம் மீது அன்பு செலுத்துகிற மகனாக அவர் இருப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, கடவுள் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை விசாரிக்கிறார். இதுவும் கடவுளுடைய ஒரு குணாதிசயங்களில் ஒன்று. கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் பார்த்தோமே என்றால் அதிலே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கடவுளை அறிந்திருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாமும் அவரை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் 12 ஆண்டுகள் பெரும்பாடு பட்ட அந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். அதிலே பார்க்கும் பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும், இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பார் என்று அவள் அறிந்திருந்தாள். எனவே அவள் யாரையும் நாடி செல்லவில்லை. அவள் லேவியர் சொன்ன அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றிக்கொள்கிறாள்.
லேவியராகவும் சொல்கிற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவள் மீறுவதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பார், 12 ஆண்டுகள் பெரும்பாடு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 12 ஆண்டுகள் அவள் வீட்டு சிறையிலே இருந்திருக்கிறாள். யாரையும் பார்க்க முடியாது, யாருடனும் பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவைகளை உடைத்தெறிந்து தனக்கு வாழ்வுக்கான அந்த தேடலை அவர் தேடுவதை நாம் பார்க்கலாம். அது இயேசு கிறிஸ்துவிடத்திலே கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஆழத்தை தொட்டு அவள் சுகம் பெறுவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாம் அவரை அறிந்திருந்தோமே என்றால், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், இந்த புதிய ஆண்டிலும் நீங்கள் அவரை அறிந்திருந்தீர்களானால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே சென்றால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை வழிநடத்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களானால், கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஆண்டாக இருக்கும். அன்புக்குரிய திருச்சபையின் மக்களை, இந்த புதிய ஆண்டுக்குள் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த ஆண்டு முழுவதும் ருசித்து பார்க்கவும், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த ஆண்டு முழுவதும் அவர் மேல் நம்பிக்கை வைத்ததின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதும், அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாம் அவரை அறிந்திருப்பதற்கு இந்த ஆண்டிலே நாம் முயற்சி எடுப்பதும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது உறுதுணையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கையை கடவுளோடு நாம் செய்து கொள்ளும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற காரியங்களை நமக்கு கடவுள் கொடுப்பார். நாம் கடவுளிடத்தில் வேண்டும் பொழுது எனக்கு துன்பமே வரக்கூடாது என்று வேண்டாமல், துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் கடவுளே நீர் எனக்கு தாரும். என்னுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய, என்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய, என்னுடைய வேதனைகளை தாண்டிக் கொள்ளக்கூடிய, என்னுடைய இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கடவுளே நீர் எனக்கு தாரும் என்று இந்த வருடம் முழுவதும் நாம் வேண்டினோமே என்றால், அவர் நமக்கு நல்லவராக, நல்வழியை காட்டுகிறவராக, அவர் நமக்கு காவலரனாக, நம்மை பாதுகாப்பவராக, அவர் நமக்கு நல்வழிகளை காட்டுகின்ற ஒரு மகனாக இருக்கும் பொழுது, அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த காலங்களில், இந்த புதிய ஆண்டிலே அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கடவுள் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய கடவுள் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளோடு எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டினுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் அறியோம். இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து நல்வழிகளை காட்டி, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு வருகிற துன்பங்களிலே எங்களை பாதுகாத்து, இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு வருகின்ற சோதனைகள், வேதனைகளை எல்லாம் நாங்கள் சகிக்கிறவர்களாக இருந்து, நீர் எங்களை அறிந்து கொண்டது போல நாம் உம்மை அறிந்து கொள்ளுகிற மக்களாக நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே ஜீவிப்பதற்கு, ஒப்புக் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை நீர் தாரும் சுவாமி. எங்களுடைய திருச்சபை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நீர் போதுமானவராக இரும். உலகம் முழுவதும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஆண்டை கொண்டாடுவதற்கும், இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் உறுதுணையாக இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழி நடத்தும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், முந்தனராகிய தூய ஆவியின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவுவனவாக. ஆமீன்.